கன்னியாகுமரியில் பாஜக ஆதரவாளரும் தொழிலதிபருமான கல்யாணசுந்தரம் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதில் அவரது சொகுசு கார்கள் சேதமடைந்தது. ஆபரேஷன் ஆக்டோபஸ் என்ற பெயரில் நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு நிர்வாகிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் தேசிய புலனாய்வு முகமையைச் சேர்ந்த அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழகத்தில் 12 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக பாஜக RSS நிர்வாகிகள் வீடுகள், கடைகளை குறிவைத்து பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மண்டிக்காடு அருகே கருமன்குடல் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான கல்யாணசுந்தரம் என்பவர் வீட்டில் நேற்றிரவு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்ற காட்சிகள் அங்குள்ள CCTVயில் பதிவாகியிருக்கிறது. வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு சொகுசு காரின் முன்பக்கத்தில் விழுந்து சிறிது நேரம் எரிந்தது. ஆனாலும் தீ பரவாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டு 2 சொகுசு கார்களும் தப்பின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மண்டைக்காடு போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாநகரில் அம்மாப்பேட்டை பரமக்குடி நன்னுசாமி தெருவில் வசித்து வரும் RSS பிரமுகர் ராஜன் இல்லத்தில் இன்று அதிகாலை 2 பேர் வந்து மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டிலை பற்ற வைத்து வீசிவிட்டு தப்பினர். நல்வாய்ப்பாக குண்டு வெடிக்காததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவலறிந்த மாநகர காவல் ஆணையர் நஜ்முல் ஹோடா சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மண்ணெண்ணெய் குண்டு வீசியது குறித்து துப்பு துளுக்க துணை ஆணையர் மாடசாமி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த ஆரிஃப் என்பவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். இதனை அறிந்த இஸ்லாமியர்கள் அம்மாப்பேட்டை காவல் நிலையம் முன்பு திரண்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. இதேபோன்று திருப்பூரின் அங்கேரிபாளையத்தில் உள்ள பாஜக கோட்ட பொறுப்பாளர் பாலு என்பவரது வீட்டில் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. பாலு தற்போது வேறு வீட்டிற்கு குடும்பத்துடன் மாறி சென்ற நிலையில் அவர் இருந்த பழைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2500க்கும் மேற்பட்ட போலீசார் கோவை மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் 6 இடங்களில் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து உக்கடம், டவுன்ஹால், காந்தி பூங்கா பகுதிகளில் CRPF, அதிரடி, தமிழக காவல்படை கமாண்டோ விரைவுப் படையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. சாலையின் நடுவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் அனைத்து இஸ்லாமிய இயக்கம், ஜமாத் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையை கண்டித்து கோவை உக்கடத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான வன்முறை நிகழ்வுகள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதற்கு மாறாக பிற பகுதிகளுக்கு பரவி வருகிறது கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அமைதி, வளர்ச்சி, தொழில் முதலீடுகளை ஈர்த்தல் உள்ளிட்ட அனைத்திற்கும் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், பெட்ரோல் குண்டு வீச்சு கலாச்சாரத்திற்கு தமிழக அரசு விரைந்து முடிவு கட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக மற்றும் இந்து அமைப்பினரின் வீடுகள் மீதான பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். பெட்ரோல் குண்டு வீச்சு எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதை நியாயப்படுத்த முடியாது. யார் செய்திருந்தாலும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு, வேண்டுகோள். தற்போது சொல்லப்படுகிற இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களின் பின்னால் பாஜக, இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை இந்த கோணத்திலும் அந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும். தென் மாநிலங்களே தங்களது இலக்கு என பாஜகவின் தலைவர்கள் கூறி வரும் நிலையில் அதற்கு அடித்தளமிடும் வகையில் தமிழகத்தில் மத மோதல்களையும் கும்பல் வன்முறைகளையும் ஏற்படுத்த இந்துத்துவ இயக்கங்கள் முயற்சிக்கிறதோ என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்.
சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக அமைதியை கெடுக்கும் வகையில் தமிழகத்தில் பெரும் மதக்கலவரங்களை ஏற்படுத்த திட்டமிட்டு மதவாத சக்திகளை உடனடியாக கடும் நடவடிக்கைகள் ஒடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாஜக மற்றும் இந்து அமைப்பினரின் வீடுகளில் மண்ணெண்ணெய் குண்டு வீசுவது போன்ற பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு சொந்தமான அலுவலகங்கள் மற்றும் நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் கடந்த வியாழக்கிழமை சோதனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பாஜக, RSS மற்றும் இந்து அமைப்பினரின் வீடுகள் மீது கடந்த 3 நாட்களாக பெட்ரோல் குண்டு, மண்ணெண்ணெய் குண்டுகள் வீசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டிஜிபி சைலேந்திரபாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டில் வீச்சு தொடர்பாக குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அதன்படி இதுவரை 250 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 100 நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மண்ணெண்ணெய் பாட்டில் வீசிய சில உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாநகரில் சிஆர்பிஎஃப் படைப்பிரிவின் அதிரடி படையினர், மாநில கமாண்டோ படையினர் என கூடுதலாக 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் இதுபோன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்றும் டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரித்துள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தின் திராவிட மாடல் கொள்கைகளை பிற மாநிலங்களுக்கும் அமல்படுத்துவதற்கு துடிப்புடன் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். பெரியார் பன்னாட்டு அமைப்பு மற்றும் அமெரிக்கா, கனடா மனிதநேய அமைப்புகள் சார்பில் 3வது பன்னாட்டு மனிதநேய சமூக நீதி மாநாடு கனடாவில் நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், திராவிட மாடலின் அடிப்படையே சமூக நீதியும் மனித நேயமும் என்றார். இந்தியாவின் பிற மாநிலங்களை ஆளும் அரசுகள் தமிழகத்தின் திராவிட மாடல் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அறிவதில் ஆர்வமாக இருக்கின்றனர். தங்கள் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துவதில் துடிப்புடன் இருக்கின்றன. இத்தகைய சூழலில் திராவிட மாடல் தத்துவமானது உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதற்காக கனடாவில் இம்மாநாடு நடத்தப்படுவதாகவே நான் நினைக்கிறேன். பெரம்பூரில் நகைக்கடையின் பூட்டை உடைத்து சிசிடிவி கேமராக்களை திருடிச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. கொடுங்கையூரைச் சேர்ந்த தயாநிதி என்பவர் பெரம்பூர் பட்டியல் சாலையில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமை இரவு இவர் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. மேலும் 2 கண்காணிப்பு கேமராக்களும் திருடப்பட்டிருந்தன. இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது கேமராக்களை இளைஞர்கள் சிலர் திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நெடுமொழியனூரில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று திண்டிவனம் நோக்கி சென்றது. ஆலகிராமம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் பயணிகளை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர்.